இன்றைக்கி என்ன அப்படின்னா, நேற்று வந்து நம்ம ஷார்ட்ஸில் ஒரு 2 துணி பார்த்தோம் இல்லையா? ஒன்று வந்து வெந்தய கலர், இன்னொன்று வந்து பர்பிள் கலர். 2யும் சேர்த்து ஒரு ஃப்ராக் அம்பர்லா குர்த்தி மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் இன்றைக்கி வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து அந்த வெந்தய கலரை கொடுத்துட்டு கீழே வந்து பர்பிள் கலர் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கு. மேலே வந்து மொட்டடின்னு இருக்குதுங்கிறதுக்காக அந்த பர்பிள் கலரை ஒரு சிங்கிள் லைனாக கொடுத்துருக்குறேன். கீழே வந்து ஹைட் பத்தலை அப்படிங்கிறதுக்காக அந்த வெந்தய கலரை வந்து கீழே ஒரு பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கு. நேரில் பார்க்கும்போது ட்ரெஸ் அழகாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோ தான் எனக்கு ஒழுங்காகவே எடுக்க தெரில. வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 டாப் வந்து ஸ்டிச் பண்ணால், ஒன்று பெரிய பொண்ணுக்கு, இன்னொன்று நடுவு பொண்ணுக்கு, அதுக்கப்புறம் ஒன்று குட்டி பொண்ணுக்கு. இது 3மே என் ஃப்ரெண்டு அவள் பிள்ளைகளுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னது. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து ஓப்பன் டாப் தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2வது பொண்ணுக்கு வந்து அம்பர்லா டாப் க்ளோஸ்டு டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கு. 3வது அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி ஒன்று ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 சாரீ ஸ்டிச் பண்ணேன். அதில் ஒரு சாரீ மட்டும் என் கையில் இருக்குது. இன்னொரு சாரீ வந்து கஸ்டமர் கைக்கு போயாச்சு. முன்னெல்லாம் டிவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, டிவி பார்த்து பார்த்து பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோன் பார்த்து பார்த்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபோன் பார்த்து பிள்ளைக வீணாக போயிடுச்சு, பிள்ளைக கண்ணு வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் எல்லா காலத்துலேயும் நம்மளை கெடுக்கிறதுக்கான ஒரு கருவி இருக்க தான் செய்யுது. நம்ம தான் அதுலேருந்து மீண்டு வரணும். முன்னாடி வந்து டிவி பார்த்து பிள்ளைங்க தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஃபோன் பார்த்து பெரியவங்களாகிய நம்மளும் கெட்டு போயிட்டுருக்குறோம். நம்ம ஃபோனில் பார்க்குற ரீல்ஸு, ஷார்ட்ஸு இது எல்லாமே எப்படின்னா, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்யோன்யமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பில் தான் இருப்போம், நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் அது எதுவுமே நம்ம மைண்டுக்கு வராது. நம்ம தொடர்ச்சியாக பார்க்குற ரீல்ஸில், அதாவது கூடையில் இருக்கிற பூவை தூக்கி தலையில் கொட்டுறது, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி செய்யலையே அப்படிங்கிறது மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்கிறதுலாம் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு டீப் டிப்ரெஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுது. நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஹஸ்பண்ட் இருப்பான், நல்ல அன்பான கணவர் இருப்பாங்க, நல்ல குழந்தைங்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்காம அந்த ரீல்ஸில் இருக்கிற அந்த ஒரு மாயஜாலத்துக்குள்ளே போய் அது மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கவனிக்காமல் இல்லாத பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இல்லை நெகட்டிவாக ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இது மாதிரி நம்மளுக்கு நடந்தால் எப்படி ஆயிரும், தொடர்ச்சியாக அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், எப்படி ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் திங்கிங்குள்ளே வந்து நம்ம தள்ளப்பட்டுறோம். அக்கம் பக்கத்துலலாம் பேசுகிறத தவிர்த்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அங்கே போனால் அவங்க கதை சொல்லுவாங்க, அவங்க கதையை பற்றி பேசணும், இவங்க கதையை பற்றி பேசணும். அதுக்கு நம்ம பாட்டில் வீட்டில் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்துடலாம் அப்படின்னு ஃபோனில் என்ன பார்க்குறோம், நம்ம முன்னாடியாச்சும் நம்ம தெருவில் இருக்கிற கதையை மட்டும் தான் பேசுவோம். இப்போ ஊரில் இருக்கிற கதை, உலகத்தில் இருக்கிற கதை, நம்மளுக்கு தெரியாதவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த சேலை விற்கிறவங்களுக்கு யார் ஹஸ்பண்டு, இந்த சேலை விற்கிறவங்களுக்கு இது 2வது ஹஸ்பண்டா, இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு தெரியும். பேசலை, அது சம்மந்தமான வீடியோக்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். கமெண்ட்ஸ் படிக்கிறது, இவங்க சரியில்லையா, அவங்க சரியில்லையா, இவங்க இப்படியா, அவங்க அப்படியா, அது நமக்கு தேவையே கிடையாது. அவங்க சேரி விற்கிறாங்க, நமக்கு தேவைப்பட்டால் வாங்க வேண்டியதான், தேவையில்லை கட்டி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் தான் இருப்போம். வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு பேசிக்கிட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் தொடர்ச்சியாக ரீல்ஸ் பார்க்கும்போது அவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, இவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க, இவங்க துணி விற்கிறாங்க, நம்மளால ஏன் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகிறது. மற்றவங்கெல்லாம் அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் செய்ய தேவையே கிடையாது. நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தால் அது ஓகே தான். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுலேயும் போய் காலை விடணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை, நம்ம ஏர்ன் பண்ணணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம செய்யலாம். அதில் எந்தவித தப்பும் கிடையாது. மற்றவங்க செய்கிறாங்க, நம்மளும் செய்யணும், நம்ம ஏன் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா போய் ஒரு விஷயத்துக்கு நுழையிறது, அவங்க செய்கிறாங்க நம்மளால் ஏன் முடியலை அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகிறதுலாம் சரியே கிடையாது. நம்ம கையில் ஃபோன் இருக்கணுமேங்கிறத தவிர்த்து ஃபோனுக்குள்ளக்க நம்ம ஒருபோதும் போயிடக்கூடாது. எதையுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னா பச்சுன்னு ஒரே சவுண்டு. என்ன அப்படின்னா தும்மல், அடுக்கு தும்மல், 1 இல்லை 2 இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த தும்மலை நிப்பாட்டுறதுக்கு நொச்சி, உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு ஆவி பிடிச்சா சரியாயிரும்னு சொன்னாங்க. முதல் முயற்சியாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளைமேட்டில் அடுக்கு தும்மல் வர்றதை வந்து எப்படி நிப்பாட்டுறது, என்ன செஞ்சால் அது போகும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.